எல்லோருக்கும் வணக்கம். ஆகஸ்ட் 8 டைம் இப்போ 11:28 ஆகுது. 20 மாதங்கள் என்னோட டார்கெட் கான்செப்ட்ல ஆர்டர் எல்லாமே பிளேஸ் பண்ணியாச்சு. அந்த ஒர்க் ஓவர். அதே போல பாத்தீங்கன்னா ஒரு நாள் ஒரே ட்ரேட் கான்செப்ட்லயும் பாத்தீங்கன்னா பட்ஜ் ஃபினான்ஸ் வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிருக்கேன். 10 மணிக்கெல்லாம் பிளேஸ் பண்ணியாச்சு. அந்த ஒர்க்கும் ஓவர். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்ல என்னோட அக்கௌண்ட்டை டைரக்டா செக் பண்ணிக்கலாம் வாங்க. அங்க பாருங்க, இப்போ அமௌண்ட் பாத்தீங்கன்னாக்கா 1,55,748 ரூபாய் 65 காசு அமௌண்டா இருக்கு. இதே பாத்தீங்கன்னா 6ஆம் தேதி முந்தா நேத்து என்ன இருக்குன்னு பாருங்க, 1,53,466 ரூபாய் 13 காசு பாத்தீங்கன்னா ஆக்சுவலா செபியோட கம்பல்சரி பே அவுட் என்னோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. இது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட டிமெட் அக்கௌண்ட்ல நாம ட்ரேடிங்கே செய்யாம அந்த அமௌண்ட் சும்மா வச்சிருந்தோம் அப்படின்னாக்கா வித்தின் ஒரு 10 நாள்லயே பாத்தீங்கன்னாக்கா நம்மளோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடும். அதே போல பாத்தீங்கன்னா நம்ம ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னாக்கா அந்த அமௌண்ட் 90 நாளைக்கு ஒரு தடவை பாத்தீங்கன்னாக்கா நம்ம டிமெட் அக்கௌண்ட்ல இருந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னாக்கா செபியோட ரூல்ஸ். இது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒருத்தர் புதுசா ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி ஒரு 10,000 ரூபாய் டிமெட் அக்கௌண்ட்ல வச்சிருக்காரு அப்படின்னா, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வரும், ஒரு நாளைக்கு வராது. டெக்னிக்கல் இஷ்யூஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய இருந்தது. அப்படி இருக்கிற பட்சத்துல அக்கௌண்ட்ல இருந்து அமௌண்ட்டை யாரும் எடுக்க முடியாது. ஆனா அவரோட அக்கௌண்ட்டை ஆப்ரேட் பண்ணலாம். எப்படின்னு பாத்தீங்கன்னா, அவரோட அக்கௌண்ட்ல ட்ரேடிங் பண்ணலாம். அப்படி ட்ரேடிங் பண்ணும்போது பாத்தீங்கன்னாக்கா அந்த புரோக்கிங் கம்பெனிக்கு ஒரு டர்ன் ஓவர் வரும். அந்த டர்ன் ஓவர் காமிக்கிறதுக்காக பாத்தீங்கன்னா ஒரு சில புரோக்கிங் கம்பெனி எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா கிளைண்டோட அக்கௌண்ட்டை மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி பண்ணும்போது கிளைண்டோட அமௌண்ட் வந்து எவ்வளவு இருக்கு என்ன ஏதுன்னு தெரியாமையே போறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஒரு டிமெட் அக்கௌண்ட்ல 10,000 ரூபாய் வச்சிருக்காரு அப்படின்னாக்கா ஒரு மாசம் கழிச்சு இல்ல 2 மாசம் கழிச்சு போய் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அவரோட அமௌண்ட் குறைஞ்சிருக்கு. என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது இவருக்கே தெரியாம பாத்தீங்கன்னாக்கா அந்த புரோக்கிங் கம்பெனில வந்து பாத்தீங்கன்னா அவரோட அக்கௌண்ட்ல ட்ரேடிங் பண்ணிருக்காங்க. கிட்ட இருந்து பாத்தீங்கன்னாக்கா நிறைய கம்ப்ளைண்ட் பாத்தீங்கன்னாக்கா செபிக்கு போக ஆரம்பிச்சது. சோ அதனாலதான் பாத்தீங்கன்னாக்கா இது போல ரூல்ஸ் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ரூல்ஸ் பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப சேஃபான விஷயம் தான். அதனாலதான் பாத்தீங்கன்னாக்கா 90 நாளைக்கு ஒரு தடவை வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த அமௌண்ட் என்னாகும் என்னோட சேவிங்ஸ் அக்கௌண்ட் வந்துடும். சோ அக்கௌண்ட் வந்த பிறகு திருப்பி நாம டிமெட் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிருப்போம். இங்க பாருங்க 6ஆம் தேதி இந்த அமௌண்ட் வந்து எனக்கு வந்திருக்கு, வித்ட்ராவல் ஆயிருக்கு. அதே போல இன்னைக்கு காலையில 1,53,000 பாத்தீங்கன்னா திருப்பி டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கேன். சோ இதுதான் பாத்தீங்கன்னா செபி கம்பல்சரி பே அவுட் சொல்லுவோம். இது வந்து பாத்தீங்கன்னா எல்லா புரோக்கிங் கம்பெனிலுமே இருக்கும். என்னோட கம்பைன் லெட்ஜரை ஷார்ட்டா பார்க்கலாம். 20 மாதங்கள் என்னோட டார்கெட் கான்செப்ட் பாத்தீங்கன்னா நம்ம ஜூன் 16ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ பாருங்க 1,78,865 ரூபாய் 78 காசு. இது வந்து பாத்தீங்கன்னா பார்ட் டைம் ட்ரேடிங் செய்யக்கூடிய அக்கௌண்ட்ல பாத்தீங்கன்னா இப்போதைக்கு 1,78,887 ரூபாய் 64 காசு இருக்கு. அதே போல ஃபுல் டைம் ட்ரேடிங் செய்யக்கூடிய அக்கௌண்ட்ல 1,86,872 ரூபாய் 8 காசு இருக்கு. ஒரு நாள் ஒரே ட்ரேட் கான்செப்ட்ல இது வரைக்கும் நம்ம 10 நாள் ட்ரேடிங் முடிச்சிருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னாக்கா ஜூலை 25ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ 10,000. இப்போ நம்மளோட வேல்யூ பாருங்க 12,941 ரூபாய் 84 காசு இருக்கு. ஆக்சுவலா வித்தின் 10 நாள்லயே பாத்தீங்கன்னா நமக்கு 30% கிட்டத்தட்ட ப்ராஃபிட்ல இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட். இது வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம எஸ்ஐபி மூலமா மாசம் 2,500 ரூபாய்க்கு மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கிட்டு வரோம். அப்படின்னும் போது நம்மளோட இப்போதைக்கு நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ கிட்டத்தட்ட 11,000 ரூபாய் இருக்கு. நம்மளோட கரண்ட் வேல்யூ பாருங்க 11,519 ரூபாய் 45 காசு இருக்கு. நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 5% கிட்ட இப்போதைக்கு ப்ராஃபிட் தான் இருக்கு. அதே போல ஷார்ட் டேர்ம் ஹோல்டிங்ஸ்க்கு நம்ம ஸ்டாக் என்ட்ரி வந்து பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப நாள் ஆச்சு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னாக்கா ஒரு 3 வாரத்துக்கு மேல ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதோட இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ பாருங்க 10,000. இப்போதைக்கு நம்மளோட கரண்ட் வேல்யூ 11,958 ரூபாய் 47 காசு இருக்கு. பர்சன்டேஜ் பார்க்கும்போது நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூல ஒரு 20% ப்ராஃபிட்ல தான் இருக்கு. இப்போதைக்கு பொசிஷன் எதுவுமே கிடையாது, அமௌண்ட் தான் இருக்கு. நம்ம 20 மாதங்கள் என்னோட டார்கெட் கான்செப்ட்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு 10 ஸ்டாக் வந்திருக்கு. இந்த 10 ஸ்டாக்குமே இன்னைக்கு நான் ஆர்டர் பிளேஸ் பண்ணிருக்கேன். SBI, M&M, பட்ஜ் ஃபைனான்ஸ், பஜாஜ் ஃபின்சர்வ், டாடா மோட்டார், பாரதி ஏர்டெல், BPCL, மாருதி, ஆக்சிஸ் பேங்க், HDFC. ஸோ இந்த 10 ஸ்டாக்ல தான் பாத்தீங்கன்னாக்கா இப்போதைக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணிருக்கேன். இப்போ கரண்ட் பொசிஷன் என்ன இருக்கு அதையும் செக் பண்ணிக்கலாம். பாத்தீங்கன்னாக்கா 4 ஸ்டாக் கிடைச்சிருக்கு. 4ல 2 பை கிடைச்சிருக்கு, 2 செல்லுல கிடைச்சிருக்கு. MTM பாருங்க 269 ரூபாய், கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 1/4% லாஸ்ல தான் இருக்கு. ஒரு நாள் ஒரே ட்ரேட் கான்செப்ட்ல பாத்தீங்கன்னாக்கா பட்ஜ் ஃபைனான்ஸ் பாத்தீங்கன்னா 7,327 ரூபாய்க்கு பாத்தீங்கன்னாக்கா செல் பண்ணிருக்கேன். சோ இதுவும் பாத்தீங்கன்னா இன்ட்ராடே ப்ராடக்ட் அப்படின்றதுனால நமக்கு 3.25 ஸ்கொயர் அப் ஆயிடும். சோ 3.25 அப்புறம் ஒவ்வொரு அக்கௌண்ட்ல எவ்வளவு ப்ராஃபிட் லாஸ் இருக்கு அப்படின்றத நம்ம அப்புறம் செக் பண்ணிக்கலாம். டைம் இப்போ 3:18 ஆயிடுச்சு. நம்மளோட இன்ட்ராடே பொசிஷன் எல்லாமே பாத்தீங்கன்னா ஸ்கொயர் அப் ஆயிட்டு இருக்கும். இப்போ நம்ம ஒவ்வொரு அக்கௌண்டா எவ்வளவு ப்ராஃபிட் லாஸ்ன்றதை செக் பண்ணிக்கலாம். ஒரு நாள் ஒரே ட்ரேட் கான்செப்ட்ல பட்ஜ் ஃபைனான்ஸ் 6 குவான்டிட்டி 7,323க்கு செல் பண்ணிருக்கேன்.
ஸ்கொயர் அப் ஆயிருக்குது பாருங்க 7343. இதுல லாஸ் பாத்தீங்கன்னா 120 ரூபாய் லாஸ் வந்திருக்கு. 20 மாதங்கள் என்னோட டார்கெட் கான்செப்ட்ல பாத்தீங்கன்னா நம்ம பார்ட் டைம் ட்ரேடிங் செய்யக்கூடிய அக்கௌண்ட். இதுல இன்னைக்கு 10 ஸ்டாக் நம்ம இன்ட்ராடேக்காக செலக்ட் பண்ணியிருந்தோம். இந்த 10 ஸ்டாக்ல 10 ஸ்டாக்குமே நமக்கு ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. நமக்கு ப்ராஃபிட் ஆர் லாஸ் பார்க்கும்போது MTM 1062 ரூபாய் லாஸ் ஆயிருக்கு. டோட்டலா பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு 1% லாஸ் ஆயிருக்கு. 20 மாதங்கள் என்னோட டார்கெட் கான்செப்ட்ல நம்ம ஃபுல் டைம் ட்ரேடிங் செய்யக்கூடிய அக்கௌண்ட். டோட்டலா வந்துட்டு பாத்தீங்கன்னா 3098 ரூபாய் லாஸ் ஆயிருக்கு. இது கிட்டத்தட்ட ஒரு 2.25% வந்து பாத்தீங்கன்னா மைனஸ். இன்னைக்கு எடுத்த ட்ரேடிங் எல்லாமே பாத்தீங்கன்னா சின்ன சின்ன லாஸ் தான் வந்திருக்கு. இந்த லாஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நார்மலா வரக்கூடிய லாஸ் தான். ஓகே, இனி வரும் நாட்கள்ல நம்மோட ட்ரேடிங் எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரியான ஏற்றம் இறக்கம்லாம் வரப்போகுது அப்படின்றத ரெகுலரா என் கூட வாட்ச் பண்ணுங்க. ஓகே, பாய்.